சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ நான் நினச்ச மாதிரியே மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் மீனா அந்த பக்கமே வரமாட்டாங்க. என்னை பற்றின உண்மையை முத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா மீனா ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா போதும் இங்கேருந்து கிளம்பிடணும்னு நினச்சாங்க. ஆனால் மீனாவை புரிஞ்சிக்காம முத்து இனி மீனா கிட்ட பேசக்கூடாது, மீனாவுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு மீனா மேலே ரொம்ப கோபமாக இருக்காரே. மீனா என்கிட்ட சொல்லாமல் இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு, மீனா ரொம்ப இப்படி செய்வான்னு நினைக்கலன்னு சொல்லி மீனா மேலே ரொம்ப கோபமாக இருக்கிற முத்து மீனாவை பார்க்க சந்திரா வீட்டுக்கு போக போகிறதும் இல்லை, மீனாவை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர போகிறதும் இல்லை. அப்போ நான் நினச்சது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்க போகுது. இனி மீனா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னா மீனாவோட எல்லா வேலையவும் நான் பார்க்கணும். பொறுப்பாக வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தா விஜயாத்தை இனி மீனா வர வேண்டாம், அதான் ரோகிணி இருக்கால்ல, சமையல் வேலை எல்லாத்தையும் இங்கே ரோகிணியே பார்த்துக்கிறதுனால என் மருமக தான் பொறுப்பான மருமகன்னு என்னை பாராட்டி பேசுவாங்க. எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். வீட்டு வேலை செய்ய யாரும் இல்லைன்னு நினச்சாதான் மீனாவை கூப்பிட்டு வரணும்னு விஜயாத்தை நினைப்பாங்க. வீட்டு வேலையை நான் பார்த்துக்கிட்டேன்னா மீனாவை பற்றி இந்த வீட்டில் யாரும் யோசிக்க மாட்டாங்கல்ல. சமைக்க தெரியாது தான், ஆனால் யார்கிட்டையாவது கேட்டாவது நல்லபடியாக சமைச்சு கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு வேலையவும் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு பார்த்து பார்த்து செய்யணும். அப்போ தான் மீனா அந்த வீட்டுக்கு வரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க ரோகிணி. அதனால் மீனாவை மாதிரியே ரோகிணி சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வரும்போது காஃபி கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன சமைச்சு கொடுக்கணும்னு கேட்குறது, வீட்டை சுத்தம் செய்கிறது, கிச்சனில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்க்குறதுன்னு மூத்த மருமகளாக ரோகிணி மீனா இல்லைன்ன உடனே எல்லா வேலையவும் செய்கிறத அங்கே வீட்டில் உள்ளவங்க கவனிக்கிறாங்க. இதை பார்த்துட்ருக்க அண்ணாமலை சொல்கிறாரு, பரவாயில்ல விஜயா, மீனா இருக்கும்போது கிச்சன் பக்கமே போகாத ரோகிணி இப்போ வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா போல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, அந்த மீனா என்கிட்ட என்ன பேச்சு பேசினா, வீட்டு வேலையை பார்க்காம உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறியேன்னு கேள்வி கேட்டேன்ல, நானும் இந்த வீட்டோட மருமக தான், ஏன் மற்ற யாரும் வீட்டு வேலையை பார்க்க மாட்டாங்களா? வீட்டு வேலை செய்ய மட்டும் நான் இந்த வீட்டில் இல்லை, மருமகன்ற எனக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கணும்னு பேசினால, இனி அந்த மீனா வீட்டுக்கு வர வேண்டாம். பாருங்க என் மருமக ரோகிணி வீட்டை எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறான்னு. மீனாவை என்னைக்கும் நான் மருமகளாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை. அதே மாதிரி வீட்டு வேலையை இனி மீனா பார்க்கவும் வேண்டாங்க. ரோகிணி இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படணும், நான் எதுக்கு மீனாவை பற்றி யோசிக்கணும்? இத்தனை நாள் மீனா இந்த வீட்டில் இருந்ததுக்கு காரணமே போனா போது வீட்டு வேலையை மீனா பார்த்துக்கிறான்றதுனால தான். மற்றபடி மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கே கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்க. இப்போ ரோகிணி பொறுப்பாக பிஸ்னஸை மட்டும் இல்லை வீட்டையும் பொறுப்பாக பார்க்கும்போது நான் எதை பற்றியும் யோசிக்க போகிறதில்ல. பாருங்கள், இங்கே உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கறது, எல்லாருக்கும் சமைச்சு வைக்கிறதுன்னு இங்கே ரோகிணி இவ்வளோ பொறுப்பாக இருக்கும்போது எதுக்குங்க மீனாவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? தேவையில்லாத வேலை. பார்வதி வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் முதல்ல பார்வதியை பார்த்துட்டு வரேன், நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயா ரோகிணியை பெருமையாக பேசிட்டு, என் மருமக ரோகிணி வீட்டை ரொம்ப பொறுப்பாக பார்த்துப்பான்ற நம்பிக்கையில் அவங்க பார்வதி வீட்டுக்கு சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க விஜயா. அடுத்த நாள் இங்கே முத்துவும் சவாரிக்காக கிளம்பி போகிறாரு. சவாரியை முடிச்சுட்டு கார் செட்டுக்கு வந்த உடனே, என்ன முத்து, நீ வீட்டுக்கு சாப்பிட போவேன்னு பார்த்தா இங்கே உட்காந்துட்ருக்க அப்படின்னு செல்வம் கேட்க, எப்படி போக முடியும் செல்வம்னு சொல்லும்போது, ஏன் மீனா சிஸ்டர் உனக்காக தான் எல்லாம் சமைச்சு வச்சுருப்பாங்கல்ல, நீ ஏன்பா இங்கே இருக்க, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல. செல்வம், அங்கே என்ன நடந்துச்சுன்னே உனக்கு தெரியாதுல்ல, மீனா என்கிட்ட சொல்லாமல் வீட்டில் உள்ளவங்க கிட்ட பேசிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலாம். அது மட்டும் இல்லை, மீனா இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கல. மீனா மேலே உள்ள கோவத்தில் தேவையில்லாத வேலையை செஞ்சதெல்லாம் உண்மைதான். ஆனால் நான் எந்த தப்பும் செய்யலைன்னு மீனாவுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அப்புறம் எதுக்காக இப்படி பேசிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனான்னு எனக்கு புரியல. மீனா வர வரைக்கும் வீட்டில் என்னால் சாப்பிடவே முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ சமைக்கிறது பார்லர்லம்மா, வீட்டு வேலையை பார்க்குறதும் பார்லர்லம்மா. அப்படி இருக்கும்போது நான் எங்கே அங்கே போய் சாப்பிட முடியும்? பொறுப்பாக வீட்டில் கவனிக்கிறதுன்னு மீனா மட்டும்தான் இருந்தா, இப்போ மீனாவும் இல்லையே, அதான் இங்கேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது மீனா சிஸ்டர் இப்படி ஒரு முடிவெடுக்க மாட்டாங்களே, இருந்தாலும் நீ ஃபோன் பண்ணி பேசலாம்ல, கண்டிப்பாக மீனா சிஸ்டர் உன்னை புரிஞ்சுப்பாங்க, அவங்களே வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மீனா சிஸ்டர் அவங்க அம்மா வீட்டுக்கு போகவே மாட்டாங்கன்னு தெரியும். ஏதோ ஒரு காரணம் இருக்குப்பா, நீ சாப்பிடாம இருக்காத, நான் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், நீயும் நானும் சேர்ந்தே சாப்பிடலாம். நடந்ததை பற்றி யோசிக்காத, நீ மீனா சிஸ்டர்கிட்ட பேசணும், என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்க. அவங்க இப்படி முடிவெடுக்க மாட்டாங்கன்னு எனக்கே தெரியும் போது நீ யோசிக்க வேண்டாமா?
உன் மாமியார் வீட்டுக்கு போ. பேசிட்டு மீனா சிஸ்டரை முதல்ல உன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்ல. என்ன செல்வம் பேசிட்டு இருக்க? நீ என் ஃப்ரெண்டு. என் மேலே எவ்வளோ அக்கறையா இருக்க. நான் சாப்பிடணும்னு நீ கொண்டு வந்த சாப்பாடை எனக்கு கொடுக்குறியே. மீனா இல்லைன்னா அந்த வீட்டில் என்னை பார்த்துக்க யாரும் இல்லைன்னு மீனாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் மேலே அக்கறையே இல்லாமல் என்கிட்ட சொல்லாமல் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போவா. நான் தேடி போய் பேசி கூப்பிட்டு வரணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது. மீனா என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போனது எனக்கு தெரியவே தெரியாது. என்கிட்ட மீனா இப்படி சொல்லாமல் போவான்னு நான் நினைக்கல. எனக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் தானே மீனா நினச்சா. அவங்க அம்மா வீட்டிலேயே இருக்கட்டும். எப்போ என் வீட்டுக்கு வரணும்னு இங்கே மீனாவுக்கு ஒரு எண்ணம் வருதோ வரட்டும். நான் வர வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இப்போ எந்த தப்பும் செய்யாமல் நான் எந்த தப்புமே செய்யலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனா செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு தான். நான் மீனா கிட்ட பேச போகிறதும் இல்லை. என் வீட்டுக்கு நீ வந்தே ஆகணும்னு கூப்பிட போகிறதும் இல்லை. நான் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, என்னை கவனிக்க யாரும் இல்லைன்னு நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரிப்பா முத்து, அதை பற்றி அப்புறமா யோசிக்கலாம். முதல்ல நீ சாப்பிடு. நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு இங்கே செல்வம் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் கொடுக்க, முத்து இங்கே செல்வத்தை கண்கலங்கி பார்த்துட்டு இங்கே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போன மீனா நினைக்கிறாங்க, நான் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டு இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். என் வீட்டுக்காரரை அங்கே கவனிக்க யாரும் இல்லை. என் வீட்டுக்காரர் முத்து சாப்பிட்டாரான்னு தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணலை. கண்டிப்பாக என் மேலே முத்து கோவமாக தான் இருப்பார். என் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோகிணி தான். அவள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு நான் இப்படி ஒரு முடிவெடுக்க ரோகிணி தான் காரணன்ற உண்மை யாருக்கும் தெரியவும் கூடாதே. என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு முத்துவோட ஞாபகத்தில் பூ கொடுக்க போகாமல் யார்கிட்டேயும் பேசாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க மீனா. அங்கே வந்த சந்திராவும், மீனா என்ன காரணத்துக்காக வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற, கோவப்படுற, சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிற, இப்போ வரைக்கும் முத்து தம்பி உன்னை பார்க்க வரல, உங்களுக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு தெரியல, சம்மந்திக்கிட்ட நான் பேசட்டுமா, அண்ணாமலை அண்ணன்கிட்ட நான் பேசட்டுமான்னு கேட்க. அம்மா ஏம்மா இப்படி பிரச்சனை செய்கிற? உன் வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னா இப்போவே சொல்லிடு. நான் வேற எங்கேயாவது கிளம்பி போயிடுறேன். என்னை பற்றி கேட்காதம்மா. என்னை பற்றி யார்கிட்டையும் எங்கள் வீட்டில் நீ பேச வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி கோவப்படாத மீனா, சாப்பிட்டுட்டு உக்காந்துறேன். சாப்பிடாம நீ எதை பற்றி யோசனை பண்ணுற? அதான் பிரச்சனை செஞ்சுட்டு வந்துட்டியே, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு சாப்பாடை வச்சுட்டு போக, மீனா சாப்பாடை பார்த்த உடனே முத்துவோட ஞாபகம் வருது. என் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரான்னு தெரியல. நான் இருந்தாதான் அவரை பக்கத்துலேருந்து நல்லா கவனிச்சுப்பேன். விஜயாத்த என் வீட்டுக்காரரை என்னன்னு கூட கேட்க மாட்டாங்களே. யாரும் என் வீட்டுக்காரர் முத்துவை கவனிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து மீனா ரொம்ப மனசு வேதனையோடு இருக்காங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நான் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? நான் செஞ்சதும் பெரிய தப்பு தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க மீனா. மனோஜோட கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ரோகிணி வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்துட்ருக்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி எல்லாருக்கும் காஃபி கொடுக்குற, எனக்கு என்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற அப்படின்னு சொல்ல, மனோஜ் உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பொறுப்பாக பேசிகிட்டு இருக்க. அத்தை இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லுங்கள், நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லை உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்க, என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு நான் சமைக்க பார்த்துப்பேன் அத்தை, எனக்கு சமைக்க தெரியும், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, மீனா கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன் என்கிட்ட கேட்டு தான் சமைக்கணும்னு. ஆனால் மீனா என் பேச்சை கேட்கல. ரோகிணி என்ன வேணும்னு கேட்டு சமைக்கிறா. இங்கே ரோகிணியை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. மனோஜ் பாத்தியான்னு கேட்கும்போது, இருந்தாலும் ரோகிணி இவ்வளோ வேலையை எப்படிமா தனியாக பார்க்க முடியும்னு கேட்க, அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன் மீனா தனியாக இவ்வளோ வேலையும் பார்க்கலையா? பூ கொடுக்க போகிறது, டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறது, புது பிஸ்னஸை பார்த்துக்கிறதுன்னு மீனா பொறுப்பாக வெளியில் இருக்க வேலையை மட்டும் இல்லை, வீட்லையும் தனியாக எல்லா வேலையும் பார்க்கும்போது மீனா மேலே யாருக்கும் அக்கறை வரல. இப்போ ரோகிணி இன்னைக்கு தான் வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கா. எப்படி ரோகிணியால் தனியாக வேலையை செய்ய முடியும்னு மனோஜ் நீ கேள்வி கேட்குறியே, இதெல்லாம் சரியில்லை. ஏன் மீனா மட்டும்தான் வீட்டு வேலையை பார்த்துக்கணுமான்னு சொல்ல. அப்பா மீனா ரோகிணி மாதிரி நிறைய படிக்கலப்பா, பிஸ்னஸை பற்றி தெரியாது. பூ கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, அப்புறம் வீட்டிலே தானே இருப்பாங்க. ஆனால் ரோகிணி அப்படி இல்லையே, என் கடையை பார்த்துக்கணும், கடையில் இருக்க வேலையை செய்யணும், அது மட்டும் இல்லாமல் பார்லருக்கு போகணும், எவ்வளோ வேலை இருக்குப்பா ரோகிணிக்கு. ரோகிணியால் எனக்கு பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு இப்படி பேசாதீங்கப்பா. நான் இப்போ கடையோட ஓனராக இருந்தது மட்டும் இல்லாமல் பெரிய ஆஃபீஸையும் பார்த்துக்கிறேன்னா அதுக்கு காரணமே ரோகிணி தானப்பா. என்னதான் உங்களுடைய பணமாக இருந்தாலும் அந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு எனக்கு யோசனை சொன்னது ரோகிணி தான். ரோகிணியும் நானும் உங்களை ஏமாத்திருந்தாலும் நான் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணது ரோகிணி தானப்பா. அதனால ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். இதில் என்ன தப்பு இருக்குது? ரோகிணி பாவம் தானே. அம்மா நீங்களும் உதவி செய்ய வேண்டாமா? இங்கே இல்லைனா மீனாவை வர சொல்லுங்கம்மான்னு சொல்லும்போது, மனோஜ் அமைதியாரு,
மீனா என்னைக்கும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. என்னை எதிர்த்து பேசிட்டு கிளம்பி போனால அம்மா வீட்லயே இருக்கட்டும். அப்பதான் தெரியும் இந்த வீட்டில் உள்ள அருமை பெருமை என்னன்னு. இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் மீனா எவ்வளோ வசதியாக இருந்தா, அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தானே தெரியும் நம்ம எவ்வளோ நல்லா மீனாவை பார்த்துக்கிட்டோன்னு. பொறுப்பான மருமகளாக இருந்திருந்தா காரணமே இல்லாமல் அவங்க அம்மா வீட்டில் போய் உக்காந்துருப்பாளா? ஏற்கனவே இந்த முத்து செய்கிற பிரச்சனையாலையும் வீட்டு வேலையை பார்த்துக்க முடியலன்றதுக்காகவும் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இனி அந்த மீனா வராமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லது. அதான் என் மருமக ரோகிணி பொறுப்பா எல்லா வேலையும் பார்த்துக்கிறாளே. அப்புறம் நீ எதுக்காக மீனாவை பற்றி பேசிகிட்டு இருக்க? ரோகிணி பொறுப்பான மருமகன்றத இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டாமா அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்க. மனோஜும் அமைதியாக இருக்கும்போது அங்கே முத்து வராரு. பரவாயில்லையே, பாடலம்மா வீட்டு வேலை எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பார்க்குறாங்க போல. இத்தனை நாள் இவங்க இப்படி வேலை பார்த்து நான் பார்க்கவே இல்லையே. பார்லலம்மா, மீனா இருக்கும்போது கிச்சன் பக்கம் வர மாட்டீங்க, வீட்டை சுத்தம் செய்ய மாட்டீங்க, இருக்கிற வேலையை பார்க்கவே முடியாதுன்னு சொல்வீங்க. மறுபடியும் மீனா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்களா? பரவாயில்ல. மீனா எந்த காரணத்துக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போனான்னு எனக்கு தெரியாது. என் மேலே உள்ள கோவத்தில் போயிருந்தா மீனா சீக்கிரமாக திரும்பி வந்துடுவா. ஆனால் உண்மையான காரணத்தை நான் கண்டுபிடிச்சா என் மனைவி மீனாவை நானே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். அப்போ அந்த காரணம் நீங்களா மட்டும் இருந்தீங்கன்னா யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். பரவாயில்ல பார்லலம்மா, உங்களுக்கும் வேலை செய்ய தெரியும்னு எனக்கு இப்போ தான் தெரியும். நீங்கள் என்னதான் இந்த வீட்டில் உள்ள வேலையை பார்த்தாலும் பொறுப்பான மருமகனா என் மனைவி மீனா மட்டும்தான். அந்த இடத்துல ரோகிணி மட்டும் இல்லை, வேற யாராலையும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அந்த மீனா அப்படி என்ன சமைச்சு கொடுத்துட்டா அப்படின்னு விஜயா கேட்க, ஆமாம்மா ரோகிணி சமைச்சதை கூட நல்லா ருசியாக இருக்குது, சாப்பிடலாம். மீனா சமைக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஜூஸ் எல்லாம் கேட்டால் உங்களுக்கு என்னால் சமைச்சு கொடுக்கவே முடியாதுன்னு அப்படி பேசுவாங்க மீனா. ஆனால் இப்போ ரோகிணியை பாருங்கம்மா, எனக்காக ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா, வீட்டில் உள்ளவங்களுக்கு காஃபி கொடுக்குறதுன்னு எவ்வளோ பொறுப்பான மருமகளாக இருக்கா. ஆனால் மீனாவை பார்த்தீங்களா, யார் பேச்சையும் கேட்காம அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்ல. பார்லல் அம்மாவுக்கும் அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க, ஏன் அவங்க அம்மா இருந்திருந்தா நீ செய்கிற பிரச்சனைக்கெல்லாம் எப்பயோ பார்லலமாக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க தான் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஆனால் மீனா அப்படி இல்லை. மீனாவை கேள்வி கேட்குறதுக்கோ மீனா போகிறதுக்கோ அவங்க அம்மா வீடு இருக்குல்ல, அதனால மீனா கோவப்பட்டுட்டு போயிட்டா. மீனா கொஞ்ச நாளையில் வந்துடுவா. இப்படி தேவையில்லாமல் மீனாவை பற்றி பேசாதீங்க. மீனா இப்போ இந்த வீட்டில் இல்லை. என் மனைவியை பற்றி யாரும் பேசக்கூடாது. பார்லம்மாவை பாராட்டி பேசுகிறேன்னு சொல்லி மீனாவை ஏளனமாக பேசினா நான் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்ல. உடனே இங்கே மனோஜும் ஒன்னால தானே மீனா கிளம்பி போயிருக்காங்க, இப்போ என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிறேன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும் எதுக்காக மீனா கிளம்பி போயிருக்கான்னு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல. உடனே ரோகிணி இங்கே வந்து முத்துவை பார்க்குறாங்க. என்னது, எனக்கு தெரியும்னு முத்து சொல்கிறாரு? என்னை பற்றின உண்மையை தெரிஞ்ச மீனா இந்த வீட்டில் இருந்தாதான் பிரச்சனைன்னு நினச்சா, அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் முத்து எனக்கு பிரச்சனை செய்வார் போலையே. அது மட்டும் இல்லை, மீனா இப்போ இந்த வீட்டில் இல்லை. ஆனால் மீனாவை பற்றி பேசினாலே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணால் உடனே முத்து வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்க ரோகிணி நினைக்கிறாங்க, மீனா ரொம்ப பாவம்தான். தனியாக வீட்டு வேலையெல்லாம் எப்படி தான் செஞ்சாங்களோ தெரியல. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், மீனா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாலும் இப்போ ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது தான் மீனாவோட அருமை பெருமை என்னன்னு தெரியுது. இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் மீனா தானே பார்த்துக்கிட்டாங்க. இப்போ தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது. தனியாக என்னால் இந்த வேலையெல்லாம் செய்யவே முடியல. விஜயாத்த வேற எனக்கு இதை செஞ்சு கொடு, சீக்கிரமாக காஃபி எடுத்துகிட்டு வான்னு மீனா இல்லாததுனால ஒவ்வொரு வேலையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. ஆனாலும் மீனா அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா பொறுமையாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி. வீட்டில் எல்லாரும் ரோகிணியை பாராட்டி பேசுறதுனால இங்கே வந்து முத்து நினைக்கிறாங்க, மீனா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோமா, ஏன் மீனா இப்படி செஞ்ச, நான் வந்து என்ன பிரச்சனை செஞ்சேன்னு நீ இப்படி ஒரு முடிவெடுத்துட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னு கேள்வி கேட்போமா. அப்படி என் மேலே உண்மையாகவே மீனாவுக்கு அக்கறை இருந்திருந்தா அவங்க அம்மா வீட்டுக்கே போயிருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாள. அப்படி என்ன மீனாவுக்கு என் மேலே கோவம், நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன். மீனாவால் தானே நான் வந்து என் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்படி வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சேன். மீனா கோவப்பட்டாலே என்னால் தாங்க முடியாதுன்னு மீனாவுக்கு தெரியும்ல. ஆனால் மீனா ஏன் இப்படி செஞ்சா, வீட்டுக்கு வந்தால் சாப்பிட முடியல, என்னை கவனிக்க யாருமே இல்லை, எப்போ பார்த்தாலும் மீனா மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டே வருவேன். இப்போ மீனா வீட்டில் இல்லையே அப்படின்னு மீனாவை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருக்க முத்து சரியாக சவாரிக்கு போகாமல் சரியாக சாப்பிடாம கவனமே இல்லாமல் இருந்துட்டு இருக்காரு. எப்பயும் போல விஜயா பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. பார்வதி தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்க விஜயா ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னுட்டு. அப்போ அங்கே வேலையை முடிச்சுட்டு வந்த பார்வதி, என்ன விஜயா என்னையே பார்த்துட்ருக்கேன்னு கேட்க, இல்லை நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறது கூட இல்லை, உன்னுடைய வேலையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க அப்படின்னு சொல்ல, எல்லாம் உன் மருமக மீனாவால் தான்.
மீனா எனக்கு யோசனை சொன்னதால இந்த வேலையை நான் கண்டிப்பாக செய்யலான்னு முடிவெடுத்தேன். இப்போ பாத்தியா, எனக்கு நல்ல வருமானம் வருது. இதெல்லாம் உன்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். நீ கோவப்படாம இரு. நீயும் வேணும்னா இப்படி உனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு நல்லா முன்னேறலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் கிளாஸ் எடுக்கிறேன்ல, எனக்கு வர வருமானமே போதுமானதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ சாப்பிட்டியா விஜயான்னு கேட்க, ரோகிணி சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? ஓ மருமக ரோகிணி கிச்சன் பக்கமே போக மாட்டாளே, ரோகிணி சமைச்சு கொடுத்தான்னு சொல்றியே, என்ன நான் நம்பணுமா? ஆமாம் மீனா எங்க அப்படின்னு கேட்க, ஏன் பார்வதி அதெல்லாம் கேட்டுட்ருக்க? மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தான். எப்பயும் போல் தேவையில்லாத பிரச்சனையை செஞ்சதால இனி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், முத்து கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. மறுபடியும் மீனா இந்த வீட்டு பக்கமே வர வேண்டான்னு நானே முடிவெடுத்துட்டேன். நீ வீட்டு வேலையை பார்க்காம உங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் எதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு என்னை எதிர்த்து பேசுகிறா மீனா. அப்புறம் நான் எதுக்கு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்? மீனா எப்படி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் மனோஜுக்காக யோசித்தேன். அதே மாதிரி மீனாவும் முடிவெடுத்துட்டா. எனக்கு இப்போ சந்தோஷம்தான். ஏன்னா வீட்டை ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறது ரோகிணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே பார்வதியும், என்ன சொல்கிற? மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாளா? அதுக்கெல்லாம் காரணம் முத்து தான் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது, வேற யாராக இருக்க முடியும்? முத்து எப்பயும் போல அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு மீனாவால் பொறுமையாக இருக்க முடியல. என்னதான் ரொம்ப நல்ல மருமகளா எத்தனை நாள் தான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க முடியும்? அதனால தான் இனி முத்துவே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. எப்படியும் பூ கொடுக்குற வேலையை பார்த்துட்டு அவள் வாழ்க்கையை மீனா பார்த்துக்கிட்டோம். என் வீட்டுக்கு வராமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேச பார்வதி சொல்கிறாங்க, மீனா உண்மையாகவே நல்ல மருமக. நீ எப்போ தான் புரிஞ்சுக்க போறியோ தெரியல. ரோகிணி பொறுப்பாக வேலையெல்லாம் பார்க்குறானா? உன்ன மாதிரியே மீனா வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு ரோகிணி நினைக்கிறாளா என்ன அப்படின்னு கேட்க, ஏன் நினைக்கக்கூடாது? மனோஜும் ரோகிணியும் பொறுப்பாக பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறணுன்றதுக்காக ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம என் பையன் மனோஜுக்கு எவ்வளோ பெரிய ஆர்டர் இங்கே ரோகிணி வாங்கி கொடுத்துருக்கா. அதன் மூலமாக இப்போ மனோஜுக்கு அவங்க 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்காங்க. எதுக்காக? இந்த ஆர்டரை மனோஜ் ரொம்ப நல்லபடியாக செய்வான்ற நம்பிக்கையோட. அதே மாதிரி மீனாவுக்கும் ஆர்டர் கிடச்சிருக்கு. வர வர மீனா பிஸ்னஸ் செய்கிறதும் இல்லை, அங்கே வெளியில் வேலைக்கு போகிறதும் இல்லை. அப்புறம் எப்படி அந்த பூ கட்டி கொடுக்குற ஆர்டரை செய்ய முடியும்? அதெல்லாம் மீனாவுக்கு தெரியும்ல. அதனால தான். அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு மீனாவுக்கு பிடிக்கவே இல்லை. நான் என்ன மீனா என் மருமகன்றதுக்காகவா வீட்டில் தங்க வச்சுருந்தேன்? எப்படியோ வீட்டு வேலையை பார்க்கறதுக்கு யாராவது வேணுமே. மீனா வேலையெல்லாம் பார்க்கும்போது இந்த வீட்டில் இருந்துட்டு போகட்டும்னு நினச்சேன். வீட்டு வேலையை பார்க்க முடியாதுன்னு என் முன்னாடியே சொல்லும்போது எதுக்கு அந்த மீனா என் வீட்டுக்கு வரணும்? வீடு என்னுடைய வீடு தானே. அதனால தான் மீனா மேலே எனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. அதனால் அவங்க அம்மா வீட்டிலே இருக்கட்டும் நானும் முடிவெடுத்துட்டேன். ஆனால் இப்போ ரோகிணி எல்லார்கிட்டேயும் எவ்வளோ நல்லபடியாக நடந்துக்கிறா தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்துக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த முத்துவுக்கு பொறாமையாக தான் இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியும்? நான் என் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்த ரோகிணி பொறுப்பான மருமகன்னு எல்லாரும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு வீட்டில் நடந்த எல்லாத்தையும் பார்வதி கிட்ட சொல்ல, மீனாவோட நிலைமை இப்படி இருக்கா? மீனா ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க? அப்புறமா கண்டிப்பாக மீனா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். மீனா கண்டிப்பாக முத்து கூட சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும். மீனா இப்போ நான் நல்லபடியாக சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு காரணமே மீனா தான். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் உதவி செய்கிற மீனாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் பேசினாதான் என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். எப்படியாவது மீனா கிட்ட பேசி வீட்டுக்கு வர வைக்கணும். அப்போ தான் முத்து தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். மனோஜ் தான் என்னுடைய பையன் அப்படின்னு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற விஜயாவுக்கு இதெல்லாம் புரியாது. நம்ம சொன்னாலும் விஜயா கண்டுக்கவே மாட்டா அப்படின்னு மீனாவை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பார்வதி. இங்கே முத்து சவாரிக்கு கிளம்பி போகிறாரு. அந்த சமயம் அங்கே மீனாவும் பூ கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போ முத்து நினைக்கிறாரு, காரை நிப்பாட்டிட்டு மீனா கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு முத்து நினைக்க, ஆனால் மீனா யாரையும் கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பி போகிறாங்க. இப்போ கூட அந்த மீனாவுக்கு என் ஞாபகம் வரலல்ல, நான் இந்த பக்கமாக தான் வரேன். ஆனால் மீனா என்னை பார்த்துட்டு கண்டுக்காமல் கிளம்பி போகிறாள். அப்படி என்ன தான் பிரச்சனை இந்த மீனாவுக்கு? நானே மீனா கிட்ட பேசலான்னு நினைக்கும்போது மீனாவுக்கு மட்டும் அப்படி என்ன என் மேலே இவ்வளோ கோவம்? பரவாயில்ல இருக்கட்டும். மீனா மனசு மாறி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நான் மீனா கிட்ட பேச போகிறதே இல்லை அப்படின்னு ரொம்பவே கோவமாக அங்கேருந்து முத்து மீனா கிட்ட பேச முடியாதுன்றதுனால அங்கே ரொம்ப கோவமாக அப்படியே கிளம்பிடுறாரு. அங்கே சவாரி முடிச்சுட்டு வரும்போது அங்கே பக்கத்தில் இருக்க கடையில் நின்று முத்து பேசிகிட்டு இருக்காரு.
அந்த சமயம் ரோகிணி ரொம்ப சந்தோஷமா வீட்டில் எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க, இதெல்லாம் என் அம்மா கிட்ட முதல்ல சொல்லணும் அப்படின்றதுக்காக அங்கே வந்து மகேஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ரோகிணி. இது எல்லாத்தையும் முத்து வந்து பார்க்காம அங்கே நின்று அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. ரோகிணி மகேஸ்வரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இங்கே ரோகிணி ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்க தெரியுமான்னு கேட்க, ஏன் ரோகிணி இங்கே மனோஜ்கிட்டையும் உன் மாமியார்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டியா? அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் நடக்காதுமா. உண்மையை சொன்ன உடனே அங்கேருந்து என்னை அனுப்பிடுவாங்க. நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன்னா, மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற? எதுக்கு மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்? என்ன நாளைக்கு வந்துருவாங்கல்ல அப்படின்னு கேட்க, இல்லைம்மா எனக்காக தான் மீனா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னை பற்றின உண்மை மீனாவுக்கு தெரிஞ்ச உடனே பாவம் மீனா வீட்டில் யார்கிட்டேயும் பேச முடியாமல் ரொம்பவே மனசு வேதனையோடு இருந்தாங்க. ஆனால் என்னை பார்க்கும்போதெல்லாம் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. உண்மையை யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறத விட நம்ம அம்மா வீட்டுக்கே போகலான்னு மீனா முடிவெடுத்ததால இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. மீனாவோட எல்லா வேலையும் பொறுப்பாக நான் தாம்மா பார்த்துக்கிறேன். அதனால் விஜயாத்தை என்னை பெருமையாக பேசுகிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் நான் நல்ல மருமகன் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சந்தோஷமாக சொல்ல, இப்படிலாம் சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு கேட்க, ஏன் நான் எதுக்கு தலை குனிஞ்சு நிற்கணும்னு கேட்கும்போது, உன்னால் மீனா தன்னுடைய வாழ்க்கையை விட்டுட்டு இந்த வாழ்க்கை வேண்டான்னு உண்மையவும் சொல்ல முடியாமல் உனக்காக சப்போர்ட் பண்ணவும் முடியாமல் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னா, நீ அவங்கள வந்து போக விட்டுருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை முக்கியம்னு நினச்சிட்ட. மீனா வாழ்க்கையை பற்றி யோசிக்கலையான்னு கேட்க, அது மட்டும் இல்லைம்மா அந்த முத்துவை பற்றி தெரியும்ல, அவராலையும் இங்கே மீனாவுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு போல், அதனால தானே சொல்லும்போது, போதும் போதும் முத்துவால் மீனாவுக்கு பிரச்சனை வராது. எனக்கு தெளிவாக தெரியும். அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான், உன்னை பற்றின உண்மையை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் வேற வழி இல்லாமல் மீனா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா. இப்போ மீனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நீ சந்தோஷமா இருக்குன்னு வந்து சொல்லிட்டு இருக்கியா? அப்போ நீ திருந்தவே மாட்ட அப்படிதானே அப்படின்னு கேட்கும்போது, இதில் நான் திருந்த என்ன இருக்குது? பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நீங்கள் தான். சந்தோஷமாக நான் வந்து பேசினா உங்களுக்கு பிடிக்காது. இப்போ முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படி தானே? ஆமாம், அந்த முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க தான். அதான் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கட்டும்னு நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன் இப்போ மட்டும் என்ன அவங்க ரொம்ப சந்தோஷமாவா இருக்காங்க? அவங்களுக்குன்னு அந்த வீட்டில் விஜயாத்த ரூம் கூட கொடுக்கல. மாடியில் ரூம் கட்ட முடியாமல் ஏதோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே முத்து அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. மீனாவுக்காக முத்து பெருசாக என்ன செஞ்சிட்டாரு? ஆனால் மனோஜ் என்னை ரொம்ப நம்புறாரு. மனோஜ் எனக்காக எல்லாமே செய்வார். அப்படி இருக்கும்போது மனோஜுக்காகவும் என் வாழ்க்கைக்காகவும் நானும் என்ன வேணாலும் செய்வேன். முத்துவும் மீனாவும் பிரிஞ்சிருந்தா இப்போ என்ன? உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னால் தான் மீனா வந்து இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க. நான் சந்தோஷமாக இருக்கேன். அதை கேட்டுட்டு சந்தோஷப்படாமல் என்ன கேள்வி கேட்குறீங்களா? நீங்கள் மட்டும் அன்னைக்கு பாட்டி ஊருக்கு வரலனா மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமா? எனக்கு இப்படி பிரச்சனை வந்திருக்குமா? அப்புறம் எதுக்கு மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்? எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாம்மா. என்னை யாரும் கேள்வி கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உங்கள் அப்பாவுக்காக ஏதாவது செய்யணும்னு கூப்பிட்டா கூட நீ வரமாட்ட. ஏன்னா யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு நினப்ப. மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. எல்லாமே நல்லதுக்கு தான் நினைக்கிறத விட்டுட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கியே. பாவம் மீனா. அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் முத்து தம்பியை பற்றி தானே யோசிப்பாங்க. அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு நீயே காரணமாயிட்டியே. முத்துவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சா அப்புறம் முத்து உன்னை சும்மா விட மாட்டான் தெரியும்லன்னு கேட்கும்போது, அதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தானம்மா மீனா அந்த வீட்லேயே இல்லை. அப்புறம் நான் எதுக்குமா முத்துவை பார்த்து பயப்படணும்? முத்து மட்டும் மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாருன்னா மீனா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் மீனா போகும்போது இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு போனதால எல்லாரும் முத்து மேலே தான் தப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கிறதுனால என்னை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க தெரியுமா? சரி இதை பற்றி பேச வேண்டாம். என் பையன் கிறிஷ் எங்க அப்படின்னு கூப்பிட்டு கிறிஷுக்கு தேவையான இங்கே வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் கொடுக்க, கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக இங்கே ரோகிணி கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ரோகிணியை பார்த்து இங்கே ரோகிணியோட அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. என் பொண்ணு ரோகிணி இப்படி யாரை பற்றியும் யோசிக்காமல் மீனா வாழ்க்கையிலையும் பிரச்சனை செஞ்சுட்டு தன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறாளே. இதனால் இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியலையே. ரோகிணி கிட்ட சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. சொல்லி புரிய வைக்கலான்னு நினச்சா கோவப்படுறாளே தவிர்த்து மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் இருக்க. இனி கிறிஷோட வாழ்க்கையில் ரோகிணி என்ன பிரச்சனை செய்ய போகிறாளோ? உண்மையை சொன்னால் மட்டும்தான் இங்கே வந்து கிறிஷும் ரோகிணியும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக தன்னுடைய பையனை வந்து ரோகிணி பார்த்துக்க முடியும். ஆனால் ரோகிணி மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாளே தவிர்த்து உண்மையை சொல்லணுன்ற எண்ணம் என் பொண்ணு ரோகிணிக்கு இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் ரோகிணியை பார்த்துக்கிட்டே இருக்க,
ரோகிணி எதையும் கண்டுக்காம கிறிஷ்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ரோகிணி மகேஸ்வரி வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் வராங்க. அப்போ கிறிஷும், அம்மா மறுபடியும் எப்பம்மா வருவீங்க அப்படின்னு கேட்க, நான் கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவேன் கிறிஷ், தினமும் உன்னை பார்க்க வருவேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வரும்போதெல்லாம் உனக்கு வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு பேசிட்டு அங்கே வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா கோவப்படாதம்மா, நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சி நீ இப்போ நிம்மதியாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, மீனாவால் எனக்கு பிரச்சனை வரும்னு எனக்காக மீனா கிட்ட நீயும் மன்னிப்பு கேட்டலம்மா. இப்போ அந்த மீனாவே வீட்டில் இல்லை. இதை கேட்டுட்டு நீ நிம்மதியாக இருக்காம என் மேலே கோவப்பட்டா எப்படிம்மா? நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன், யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும் அப்படின்னு தன்னுடைய அம்மா கிட்டேயும் கிறிஷ்கிட்டையும் பேசிட்டு அங்கே வந்து சந்தோஷமாக ரோகிணி அங்கேருந்து வெளியில் வராங்க. அந்த பக்கமாக காரில் வந்த முத்து எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல், அம்மா சீக்கிரமாக வந்துருங்கம்மா, நான் நாளைக்கு ஃபோன் பண்ணுவேம்மா அப்படின்னு ரோகிணியை பார்த்து ரொம்ப அக்கறையோட அம்மானு பேசிகிட்டு இருக்க கிறிஷையும் கவனிக்க, இங்கே வந்து பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு முத்து. என்னது இது? ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரியை பார்க்கறதுக்காக தான் வந்தாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தா கிறிஷ் என்னவோ ரோகிணியை பார்த்து அம்மானு சொல்லிட்டு இருக்கான். ரோகிணியும் கிறிஷ்கிட்ட இவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு கிறிஷுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. உண்மையாகவே ரோகிணி கிறிஷோட அம்மாவா? ஒன்றுமே புரியலையே. கிறிஷ்கிட்ட கேட்கும் போதெல்லாம் என் அம்மா கல்யாணின்னு சொல்லிட்டு இருந்தானே. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கே. என்ன செய்ய, யார்கிட்ட கேட்க அப்படின்னு முத்து வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. அவரால் மறுபடியும் சவாரிக்கு போக முடியாமல் அங்கேயே காரில் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்க. என்னதான் மீனாக்கு என் மேலே கோவம் இருந்திருந்தாலும் இப்போ இந்த பிரச்சனையை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை என்னன்னு மீனா கிட்ட முதல்ல மெதுவாக பேசுவோம் அப்படின்னு மறுபடியும் இங்கே முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் மீனா இங்கே முத்து ஃபோன் பண்ண உடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பேசுனா வீட்டுக்கு வா மீனான்னு கூப்பிடுவாரே, அப்புறம் என்னால் அங்கே போகவும் முடியாது. இப்போ தான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ரோகிணியால் எனக்கு இப்படி ஒரு நிலமை. ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லக்கூடாதுன்னா முத்துக்கிட்ட பேசக்கூடாது, முத்து ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கண்டுக்காமல் இருக்காங்க. பூ கொடுத்துட்டு வீட்டுக்கு போன மீனா அங்கே எப்பயும் போல் ரொம்ப அமைதியாக யார்கிட்டையும் பேசாமல் உட்காந்துட்ருக்க முத்து வந்து நிற்கிறாரு. இங்கே மீனா இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காததுனால இங்கே வந்து முத்து வந்ததை கவனிக்காமல் உட்காந்துட்ருக்காங்க. சரியாக சாப்பிடாம அங்கே சாப்பாடு இருந்தும் சாப்பாடை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்க அங்கே முத்து நிற்கிறத பார்க்காம இங்கே வந்து சந்திரா பேசுகிறாங்க. நீ இப்படி சாப்பிடாமையே மாப்பிள்ளையை பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா? நீயாவது மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசுன்னு சொல்லும்போது, அத்தை நானே வந்துட்டேன், எதுக்கு மீனா எனக்கு ஃபோன் பண்ணணும்? என்ன மீனா, சாப்பிட முடியலையா? எப்படி முடியும் மீனா? என்னை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருக்க. ஆனால் என் மேலே உள்ள கோவத்தில் ஃபோன் பண்ணால் பேச மாட்டேன், அப்படி தானே? என்ன மீனா தப்பு பண்ண நான்? ஏன் உனக்கு இவ்வளோ கோவம் என் மேலே? அப்படி நான் தப்பு பண்ணியிருந்தா கூட நீ என்னை விட்டுட்டு வரணும்னு நினச்சிருக்க மாட்டியே. என் வீட்டில் உள்ளவங்களை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள நீங்களாவது சொல்லுங்க மாப்பிள்ள. பாரு மீனா, நீ ஏன் பிரச்சனை செஞ்சுட்டு வந்தாலும் மாப்பிள்ள உன்னை தேடி வந்திருக்காரு. இனி நீ பேசாமல் இருந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்னத்தை நீங்கள் மீனா கிட்ட கோவப்படுறீங்க? மீனா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான உண்மையை பற்றி சொல்லணும் மீனா அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்கிட்ட பேச வேண்டாம், கிளம்புங்க. நீங்கள் ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கலைன்னா உங்கள் மேலே நான் எவ்வளோ கோவமாக இருக்கேன்னு தெரிய வேண்டாமா? நீங்கள் எதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்க? உங்கள் வீட்டில் இருக்க பிடிக்காம தானே என் அம்மா வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கேன். பாருங்க, சாப்பிடாம சரியாக என் வேலையை பார்க்காம கவனமே இல்லாமல் இருக்கேன், உங்களால தான் அப்படின்னு சொல்ல, அது எப்படி மீனா என்னாலன்னு சொல்ல முடியும்? பாட்டி ஊர்லேருந்து வந்ததுக்கு அப்புறமாவே நீ இப்படி தானே இருக்க. நீ எந்த வேலையிலையும் கவனமே இல்லாமல் இருக்க. நான் உன்னை எங்கெல்லாம் கூப்பிட்டு போனால் உன்னை சரியாக்கணுன்றதுக்காக நீ தான் தேவையில்லாமல் என்னை புரிஞ்சுக்காம எந்த தப்பும் நான் செய்யலைன்னு தெரிஞ்சிருந்தும் நீ கோவப்பட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துட்ருக்க. வீட்டில் அப்பா நான் தான் தப்பு பண்ணேன்னு என்ன திட்டுறாங்க. என் அப்பா என்கிட்ட பேசுகிறதே இல்லை மீனா. அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அந்த வீட்டில் நீ இருந்திருந்தா நான் என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். நீ தான் இல்லையே, நீ ஏன் என்னை புரிஞ்சுக்கல? வீட்டில் உள்ளவங்க எப்படி என்னை புரிஞ்சுப்பாங்க? அதெல்லாம் இருக்கட்டும் மீனா, இன்னைக்கு நான் யாரை பார்த்தேன் தெரியுமான்னு சொல்ல, நீங்கள் யாரை வேணாலும் பாருங்க, என்கிட்ட பேச வேண்டாம், கிளம்புங்க முதல்ல அப்படின்னு மீனா மறுபடியும் சொல்ல, மீனா போதும் மீனா, எனக்கும் கோவம் வரும், இருந்தாலும் நீ என் மனைவி, நான் எந்த தப்பும் செய்யலை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, மாப்பிள்ள நீங்கள் உட்காருங்க மாப்பிள்ள, நீங்கள் சாப்பிடுங்க மாப்பிள்ள. இந்த மீனாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, வந்ததுலேருந்து என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. யார் மேலே தப்பு இருக்குன்னு கேட்டாலும் சொல்லவே இல்லை. ஆனால் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியும் மாப்பிள்ள. நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டிங்களான்னு மீனா ஃபோனையே பார்த்துட்ருப்பா. நீங்கள் ஃபோன் பண்ண உடனே மீனாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிறா. என்னன்னு தெரியல. உங்கள் மேலே மீனாவுக்கு கொஞ்சம் கூட கோவம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுக்கிச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அத்தை உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே எனக்கும் புரிய வந்துருச்சு. என்ன மீனா, என்ன பிரச்சனை? பரவாயில்ல மீனா, நீ எதையும் சொல்ல வேண்டாம், உங்கள் அம்மா வீட்டிலேயே நிம்மதியாக இரு.
அங்கே வந்தால் நீ வீட்டு வேலையை பார்க்கணும். ரோகிணி இப்போ பொறுப்பாக வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பப்போ உன்னை வந்து நான் பார்த்துட்டு போகிறேன் மீனா, உன்கிட்ட பேசிட்டு போகிறேன் மீனா. அப்புறம் உனக்கு எப்போ என் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறியோ நீ வந்தால் போதும், நானே கூப்பிட்டு போகிறேன். மீனா, இன்னைக்கு நான் ரோகிணியை பார்த்தேன். அது மட்டும் இல்லை, ரோகிணியை பார்த்து கிறிஷு அம்மா நாளைக்கு நீங்கள் என்னை பார்க்க வருவீங்கல்லன்னு ரொம்ப அக்கறையாக 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு பேரதிர்ச்சியோடு நின்று தெரியுமா அப்படின்னு சொல்ல, மீனா அவ்வளோ நேரம் முத்துவை பார்க்காம கண்டுக்காம இருந்த மீனா பேரதிர்ச்சியோட இங்கே முத்துவை பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, என்ன உனக்கு என்னவோ உண்மை தெரிஞ்ச மாதிரி நீ ஏன் இப்படி பேரதிர்ச்சியோட கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்ல, இல்லை மீனா, உனக்கு அப்போ முன்னாடியே இந்த உண்மை தெரியுமான்னு கேட்க, இல்லைங்க எனக்கு தெரியாதுன்னு சமாளிக்கிறாங்க. சரி மீனா, எனக்கு என்னவோ கிறிஷ் ரோகிணியோட பையன் தான் நினைக்கிறேன். இல்லைனா ரோகிணி அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்கன்னு இத்தனை நாள் நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க கிறிஷை தான் பார்க்க போயிருக்காங்கன்னு இப்போ தான் இந்த உண்மை எனக்கே தெரிய வந்தது. கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சும்மா விட போகிறது கிடையாது. உடனே ரோகிணியை பார்த்து என்னன்னு கேட்க போகிறேன். எப்படியும் அந்த பார்லர்லமா உண்மையை சொல்ல மாட்டாங்க. வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு நடந்த உண்மையை நான் சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குங்க நீங்கள் எதுக்கு அந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உண்மை தெரிஞ்சால் சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, வேண்டாங்க கிறிஷோட வாழ்க்கை என்னாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உனக்கு என்ன மீனா, நீ உங்கள் அம்மா வீட்டில் தானே இருக்க, நான் தானே ரோகிணியை கேள்வி கேட்க போகிறேன். நீ ரொம்ப பதட்டமாக இருக்கிறத பார்த்தா ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனா பதில் பேசாமல் நிற்கிறாங்க. என்ன மீனா, இந்த உண்மை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? என்கிட்டயாவது சொல்லு. இப்போ கூட ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுற, ஆனால் இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசாமல் என்னை கண்டுக்காமல் நின்றுட்டு இருந்தியே. இந்த பிரச்சனையை பற்றி சொன்னதுக்கப்புறமா இவ்வளோ பதட்டமாக இருக்க. அப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. அதுக்காக தான் உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தியா? இந்த உண்மையை என்கிட்ட சொல்ல முடியாமல் தான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே தன்னுடைய அம்மா சந்திராவோட கையை பிடிச்சிக்கிட்டு மீனா ரொம்பவே அழுகிறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருமா, என் வீட்டுக்காரர் மேலே எந்த தப்புமே இல்லை. ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே யார்கிட்டையும் சொல்ல முடியல. ரோகிணி இந்த உண்மையை சொல்லாதீங்கன்னு என்கிட்ட வந்து பேசும்போது, இங்கே கிறிஷோட வாழ்க்கை எனக்கு முக்கியம், அதனால் இங்கே கிறிஷுக்காகவாது இந்த உண்மையை சொல்லாதீங்கன்னு கேட்டுக்கிட்டாங்கம்மா. அதனால தாம்மா இவங்கக்கிட்ட பேசவும் முடியாமல் நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்ல, இங்கே முத்து சொல்கிறாங்க, மீனா, ரோகிணிக்காக ஏன் கூட வாழக்கூடாதுன்னு நீ முடிவெடுத்தியா? என்ன மீனா நீ அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் சாப்பிடாம நான் சாப்பிட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். உங்களை பற்றியே தான் நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்ச உண்மை பாட்டி வீட்டில் இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்ல, மீனா, நாங்கள் பார்த்ததெல்லாம் உன்கிட்ட உடனே வந்து சொல்லணுன்றதுக்காக வந்தேன். இதை முன்னாடியே சொல்லியிருந்தா என்னை பிரிஞ்சு ஏன் மீனா நீ அம்மா வீட்டுக்கு வந்து உட்கார போகிற அப்படின்னு சொல்ல, சரிங்க நீங்கள் கிளம்புங்க, இதை பற்றி பேச வேண்டாம். எப்படி இந்த உண்மையை சொல்லாமல் நான் அமைதியாக இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் உண்மையை சொல்ல வேண்டாங்க. பாவம் கிறிஷை பற்றி நம்ம யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து மீனா. போதும் மீனா, நீ என்னை விட்டு பிரிஞ்சு உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்ட. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு இங்கே வீட்டில் உள்ளவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டாம். நான் தான் காரணம்னு நினச்சிட்டு ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்க. யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? மீனா உங்களால் தான் இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மீனா. நீ உங்கள் அம்மா வீட்டிலே இரு, நல்ல ரெஸ்ட் எடு. அதான் எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல, நான் போய் அங்கே பேச வேண்டியதை பேசுகிறேன். அப்புறம் மெதுவாக வந்து நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் மீனா அப்படின்னு சொல்ல, வேண்டாங்க ரோகிணி ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்ல, யாரை பற்றி பேசுகிற? அந்த பார்லர் அம்மாவா? அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக நீ இல்லைன்னு உடனே வீட்டு வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்க்குறது, இங்கே கிச்சனில் இருக்க அவ்வளோ வேலையும் பார்க்குறாங்க. நீ இருக்கும்போது அவங்க என்னைக்காவது வேலையை பார்த்துருக்காங்களா? தனியாக இருந்து நீ தானே கஷ்டப்பட்டுட்டு இருந்த. அதனால தான் சொல்கிறேன், நீ எங்கள் வீட்டுக்கு இப்போ வர வேண்டாம். நீ வீட்டில் ரெஸ்ட் எடு மீனா. நான் பேசிட்டு முதல்ல பார்லர் அம்மாவை அங்கேருந்து அனுப்புகிறேன். பார்லர் அம்மாவை எங்கள் அம்மா புரிஞ்சிக்காம எவ்வளோ வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல. ரோகிணி அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ரோகிணி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு புரிய வச்சு ரோகிணியை முதல்ல என் வீட்டிலேருந்து அனுப்பிட்டு நான் உன்னை கூப்பிட்டு போய் அந்த வீட்டில் சந்தோஷமாக பார்த்துக்க போகிறேன். வீட்டில் பிரச்சனை நடக்கும்போது நீ எதுக்கு அங்கே வரணும்? அப்புறம் ரோகிணி உன்கிட்டையும் என்கிட்டையும் கேள்வி கேட்பாங்க. உண்மை எனக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கட்டும். உனக்கு பாட்டி வீட்டில் உண்மை தெரிஞ்சதை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இப்போ நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, உன்னை கேள்வி கேட்பாங்க. இந்த உண்மையை ஏன் மீனா முன்னாடியே சொல்லலைன்னு அப்பா கேள்வி கேட்பாரு, நீ பதில் பேச வேண்டியதாக இருக்கும். நீ ரோகிணிக்காகவும் ரோகிணி வாழ்க்கைக்காகவும் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க. அதனால் நான் இப்போ உண்மையை தான் என்னன்னு பார்த்துட்டேன்ல, அதனால் நான் பேசுகிறேன். என்னை யாராவது கேள்வி கேட்கட்டும், நான் பதில் சொல்கிறேன். உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரியே உன் வீட்டில் நீ சந்தோஷமாக ரெஸ்ட் எடு. மீனா, என் மேலே இப்போ உனக்கு கோவம் இல்லைன்னு சொல்ல, எப்பயுமே உங்கள் மேலே எனக்கு கோவம் இல்லைங்க.
ரோகிணிக்காக தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். ஆனால் இந்த உண்மையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே ரோகிணி வந்து வேறு யாரும் இல்லை, கிறிஷோட அம்மா தான் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, மீனா இந்த உண்மையை என்கிட்ட நீ சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் பாத்தியா, நானே உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் தான் உன்கிட்ட எதையும் சொல்லாமல் இருக்க மாட்டேனே. அதான் உடனே உன்னை தேடி வந்துட்டேன் மீனா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா முத்து வந்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா சந்திரா சொல்கிறாங்க, மாப்பிள்ள நீங்கள் சாப்பிட்டுட்டு மீனாவுக்கும் இந்த சாப்பாடை கொடுங்களேன். பாவம் மீனா இங்கே என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரியாக சாப்பிடாம இருந்தா அப்புறம் என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொல்ல, அத்தை நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அத்தை, மீனா சாப்பிடு மீனா அப்படின்னு சந்தோஷமா மீனாவும் முத்துவும் பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க. மீனா கிட்ட பேசிட்டு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி முத்து மட்டும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த முத்து இங்கே வந்து அண்ணாமலை கிட்ட, அப்பா உங்ககிட்ட முக்கியமான ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லும்போது அண்ணாமலை முத்துக்கிட்ட பேச பிடிக்காம கண்டுக்காம அமைதியாக இருக்கு. அப்பா என்னப்பா, மீனாவே என்னை மன்னிச்சிட்டா, நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களான்னு சொல்ல, மீனா மன்னிச்சிருந்தா மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருப்பா, நீ கூப்பிட்டு வந்திருப்ப. ஆனால் நீ தனியாக தானே வந்திருக்க. என் மருமக மீனாவை பற்றி தெரியும், உன் மேலே மீனாவுக்கு எவ்வளோ கோபம் இருந்திருந்தா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும்னு முடிவெடுத்திருப்பா. நீ என்கிட்ட பேசாத முத்து, நான் எவ்வளவோ சொன்னேன், நீ திருந்தலை. இப்போ இந்த வீட்டு மருமகளும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, அதுக்கு காரணம் நீ தானேன்னு சொல்லும்போது, இல்லைப்பா நான் காரணமே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் மீனாவை பற்றி முத்து என்ன பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்க விஜயா சொல்கிறாங்க, என்ன மறுபடியும் உன் வேலையை காட்டுறியா அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் என் வேலையெல்லாம் செய்யலை, சரியான வேலையை செஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிறாரு முத்து. என்னங்க பேசுகிறான் இந்த முத்து அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. எனக்கு ஒன்றும் புரியல விஜயான்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே ரவி, என்ன முத்து, மீனா அன்னிக்கிட்ட நான் சொன்ன மாதிரியே பேசுனியா, அவங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், என்னைக்கா இருந்தாலும் மீனா இந்த வீட்டு மருமக, என் மனைவி மீனாவை எப்போ கூப்பிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ மீனா என்னை புரிஞ்சுக்கிட்டா, நானும் மீனாவை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது அங்கே முத்துவோட பேச்சை கேட்டு ரோகிணி முத்துவை பார்த்து திருன்னு முழிக்கிறாங்க. என்ன, மீனா கிட்ட முத்து பேசிட்டு வராரா? அப்போ பிரச்சனைன்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போன மீனா முத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுக்கு எதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும், இந்த வீட்டிலே இருந்திருக்கலாமே. நான் நினச்சது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்று அப்படின்னு ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே முத்து சொல்கிறாரு, என்ன பார்லம்மா, மீனா இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போனதுக்கு நான் தான் காரணம்னு நீங்கள் கூட பேசுனீங்கல்ல, ஆனால் நீ தான் காரணம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜ், முத்து தேவையில்லாமல் ரோகிணியை பற்றி பேசாதுன்னு சொல்ல, இப்போ ரோகிணியை பற்றி பேசும்போது உனக்கு ரொம்ப கோவம் வருது, ஆனால் மீனா வீட்டில்னு தெரிஞ்சும் அம்மாவும் நீயும் என்னென்ன பேசுனீங்க, அப்போ நான் பொறுமையாக இருக்கணும் அப்படி தானே என்னை முத்து கேள்வி கேட்க, அதான் மீனா உன்னை புரிஞ்சுக்காமல் கிளம்பி போனதுக்கப்புறம் நீ ஏன் தேவையில்லாமல் மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணுற, ஆனால் ரோகிணி அப்படி இல்லை, எப்பயும் என் கூடவே இருந்து எனக்கு உதவி செஞ்சிட்ருக்கா அப்படின்னு ரோகிணியை பற்றி ரொம்ப பெருமையாக மனோஜ் பேசும்போது முத்து சொல்கிறாரு, ஆமாம் உனக்கு தான் உதவி செய்வாங்கல்ல, நல்ல பேர் வாங்கினா தானே இந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியும். ஆனால் மீனா அப்படி இல்லை, ரொம்ப பாவம். ரோகிணியை நம்பி நாம் எல்லாரும் ஏமாந்து நிற்கிற மாதிரி என் மனைவி மீனாவும் ஏமாந்து நிற்கிறா. அதான் தான் வாழ்க்கையை பற்றி மீனா யோசிக்கலன்னு சொல்ல, உடனே ரோகிணி, முத்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மெதுவாக கேட்க, இங்கே மீனா இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு காரணமே ரோகிணி நீ தான் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் எதுவும் செய்யலையே, நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முத்து இப்படி பேசாதீங்க முத்துன்னு சொல்ல, உன் பையன் கிறிஷை பார்த்துட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்த, இப்போ அதே சந்தோஷமாக பேச வேண்டிதானே, ஏன் திருன்னு முழிக்கிற அப்படின்னு கேட்குறாரு இங்கே முத்து. உடனே விஜயாவும், என்னது ரோகிணி அவள் பையனை பார்த்துட்டு வராளா, யாரை பற்றி சொல்கிறேன்னு கேட்க, நம்ம வீட்டுக்கு வருவாளாம்மா கிறிஷ், வேறு யாரும் இல்லை, ரோகிணியோட பையன்தான். ரோகிணி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் மீனாவை இந்த வீட்டு மருமகளாக நான் கூப்பிட்டு வரவே மாட்டேன். உண்மையை சொன்னதுக்கப்புறமா யார் இந்த வீட்டில் நல்ல மருமகன்றதை நீங்கள் முடிவெடுத்ததுக்கப்புறமா என் மனைவி மீனாவை இந்த வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வருவேன். இன்றைக்கி சவாரி முடிச்சுட்டு வரும்போது மகேஸ்வரி வீட்டிலேருந்து அவங்க பையன்கிட்டையும் கிறிஷோட பாட்டி தான் ரோகிணியோட அம்மா, அவங்கக்கிட்டையும் பேசிக்கிட்டே ரோகிணி வெளியில் வந்தாங்க. அங்கே தான் நான் காரில் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் ரோகிணி என்னை கவனிக்கல. இங்கே கிறிஷ் அவங்க அம்மா ரோகிணியை கூப்பிட்டு சந்தோஷமாக பேசின எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இங்கே ரோகிணி என்ன முத்து சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாங்க நான் உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, இங்கே விஜயா சொல்கிறாங்க, என்னது ரோகிணியோட பையனா, அப்போ ரோகிணிக்கு அம்மா இருக்காங்களான்னு கேட்க, குடும்பமாக எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக மகேஸ்வரி வீட்டில் இருக்கிறாங்க.
ஆனால் இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு என் ஃப்ரெண்டு மகேஸ்வரியை பார்க்க தான் நான் அங்கே போகிறேன்னு ரோகிணி சொன்னப்ப நான் கூட நம்பிட்டேன். எல்லாரும் அப்படி தானே நினச்சோம். ஆனால் ரோகிணியோட பையனை பார்க்கறதுக்காகவும் தன்னுடைய அம்மாவை கவனிக்கிறதுக்காகவும் தான் ரோகிணி மகேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் மகேஸ்வரி கிட்ட இங்கே மீனாவாக இருக்கட்டும் இல்லை நானாக இருக்கட்டும் இங்கே கிறிஷோட அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னப்பெல்லாம் அவங்க ஏதாவது ஒரு பொய் சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு எனக்கே உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனால தான் மீனாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன். மீனா கிட்ட பேசிட்டேன். ஆனால் இந்த உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணி இந்த வீட்டில் இருந்தா மீனாவை நான் கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொன்ன உடனே இங்கே விஜயா ரொம்ப கோவமா, என்ன ரோகிணி, முத்து இங்கே உண்மைக்கு மேலே உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கான், நீ பார்த்துட்டு அமைதியாக நிற்கிற. முத்து சொல்கிறது உண்மையா? மகேஸ்வரி நீ பார்க்க போறியா? உன் பையன் கிறிஷ் அங்கே பார்க்க போனியான்னு கேட்க, அத்தை நான் சொல்கிறேன் அத்தை பொறுமையாக கேளுங்க, கோவப்படாதீங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, எனக்கு கோவம் வரக்கூடாதா? நீ செஞ்ச வேலையெல்லாம் முத்து சொன்னதுக்கப்புறமா நம்ப முடியல. நீ இவ்வளோ பதட்டமாக இருக்கியே, எனக்கு புரியுது. முத்து சொன்னது எல்லாமே உண்மை தானே. உன்னை நல்ல மருமகன்னு எல்லார்கிட்டையும் பெருமையாக பேசினேன். மீனா இந்த வீட்டில் இல்லைனாலும் ரோகிணி இருந்தால் போதும்னு நான் நினச்சேன். பார்வதி கிட்ட கூட உன்னை விட்டு கொடுக்காம பேசினேன். ஆனால் மீனா இந்த வீட்டில் இருந்திருக்கலாம் போல. எங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க நீ ரொம்ப நல்லவன்னு நினச்சேன்ல. அதனால தான் இப்படி முத்து உண்மையை சொல்லும்போது உன்னால் நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். நீ உண்மையை சொல்றியா இல்லையா? கிறிஷ் யாரு அப்படின்னு கேட்க, கிறிஷினுடைய பையன்தான். என் ஃப்ரெண்டு மகேஸ்வரியை பார்க்கறதுக்காக மகேஸ்வரி வீட்டுக்கு போகல, என் பையனையும் என் அம்மாவையும் பார்க்கறதுக்காக தான் போனேன். முத்து சொன்னது எல்லாமே உண்மைதான். மனோஜ் என்னை மன்னிச்சிரு, விஜயாத்த என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்க, முத்து ரொம்ப கோவமா ரோகிணியை வெளுத்து வாங்குறாரு. சொல்லி ஏமாத்திட்டு இருக்க ரோகிணிக்கு இந்த வீட்டில் கிடைக்கிற மதிப்பு மரியாதை எதுவுமே மீனாவுக்கு கிடைக்கல. என் மனைவி மீனாவை கூப்பிட்டு வருவேன், எல்லாரும் மீனாவை நல்ல மருமகளாக ஏற்றுக்கணும். அதுக்கு முன்னாடி ரோகிணி நல்ல மருமகளே இல்லைன்னு ரோகிணி செஞ்ச இந்த வேலைக்கு ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கி, அம்மா நீங்களே ரோகிணியை இங்கேருந்து அனுப்புறீங்களா இல்லையான்னு முத்து சொன்னதை கேட்டு விஜயா ரொம்ப கோவமா இங்கே எல்லாரும் முன்னாடி ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. அத்தை என்னை மன்னிச்சிருங்க, மனோஜ் என்னை மன்னிச்சிரு மனோஜ். முத்து உங்களால் பாருங்க விஜயாத்த ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, போதும் ரோகிணி, இதுக்கு மேலே நீ பேசவே கூடாது. இப்படி ஒரு வேலையை செய்ய அசிங்கமாக இல்லை? இதில் என்கிட்ட பேச ஒன்றுமே இல்லை. நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. என் மனைவி மீனா தான் நல்ல மருமக, பொறுப்பான மருமக. நீ இந்த வீட்டிலேருந்து கிளம்புன உடனே மீனாவை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வருவேன். ஆனால் இனி இங்கே அம்மா மீனாவை மருமகளாக ஏற்றுக்கணும். அம்மா புரியுதில்ல அப்படின்னு விஜயா கிட்ட கேள்வி கேட்க, விஜயா ரோகிணியால் முத்து சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான் அப்படின்னு ரோகிணியை ரொம்ப கோவமாக வெளுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியை நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உண்மையை சொன்ன முத்து ரோகிணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்க, இனி இந்த ரோகிணியை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இவ்வளோ நேரம் முத்து சொல்லும்போது பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணேன். ரோகிணி இப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்துவான்னு நான் நினைக்கல. ஏற்கனவே ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இந்த உண்மையை சொல்லாமல் ஏமாத்திட்டு தன்னுடைய பையன் கிறிஷுக்காக இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காளே அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுற மனோஜ். முத்து சொன்ன உண்மையை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு மனோஜ்.